பாய். எஸ், என்ன வேணும் சார்? ஃபர்ஸ்ட் குட் மார்னிங், நெக்ஸ்ட் தான் மத்ததெல்லாம். ஓஹோ, குட் மார்னிங் சார். வேலைக்கு புதுசா? ஆமா சார். எந்த ஊரு? நாசக்கா பாளையம். நாசக்கா எப்படி இருக்கா? நாசமா போயிட்டா. என்னையா சொல்ற? என்ன சார், என் ஊர் பேர் சொன்னா நாசக்கா எப்படி கோசக்கா எப்படி? என்ன வேணும் சொல்லுங்க சார். சாப்பிடுற மாதிரி என்ன வச்சிருக்க சொல்லுப்பா. ரவா தோசை, மசாலா தோசை. வேற என்ன இருக்கு? இட்லி, இடியாப்பம். வேற? பூரி, கிழங்கு. வேற? இந்த நான் தான் இருக்கேன். என்ன வேணும் சொல்லுங்க சார். சூடா என்னையா இருக்கு? சூடா அடுப்புல நெருப்பு தான் இருக்கு. என்ன வேணும் கேட்கணும்ல? ஏன் அப்படி கத்துற நீ? என்ன வேணும்? சூடா டீ குடியா. டீ கிராக்கியா நீ? ஏன்? இதுக்கு தான் அலுவல் பண்ணியா? உனக்கு ஒரு ஜீன்ஸ், அதுக்கு மேல ஒரு டி ஷர்ட் இது கொண்டு வரேன். தம்பி, என்ன உன் பேரை சொல்லவே இல்லையே. ஆதி மூலம். மூலமா? அதான் எரிஞ்செரிஞ்சு விழுவுறானா? பாவம், யாரு பெத்த பிள்ளையோ. சார் பில். டீயே வரல, அதுக்குள்ள பில்ல கொண்டாந்து கொடுக்குற. பொருளை கொடுக்குறோமோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி முதல்ல பில்ல கொடுத்தரணும். முதலாளியோட உத்தரவு. அப்ப டீ சூடாதானே கேட்டேன், சூடாதானே கேட்டேன், சூடாதானே கேட்டேன். ஆமாப்பா, கொண்டு வரேன். தள்ளிருச்சு போல் இருக்கு. இதுக்கு பேர் தான் மூளை முஸ்தி. போ. அறிவிட்டவன சோறுங்க என்ன திங்கிற? வரல பூரா உள்ள விட்டுக்கிட்டு வர்ற. சாரி சார், ஒரு வாரமா நகை சுத்தி. நகை சுத்தியா? அதுக்கு இதமா இருக்கட்டும் டீக்குள்ள வச்சிருந்தேன். போடா கொய்யால. எது? டேய், அதுக்கு ஏன் டீ தான் கிடைச்சா? உன் மூக்குல வைக்க வேண்டியதானா? இவ்வளவு நேரம் அங்கதானே வச்சிருந்தேன். ஆத்தி, இவ்வளவு நேரம் அங்கதான் வச்சிருந்தியா? எனக்கு டீயே வேணாண்டா. கீழே ஊத்துன டீக்கு 4.50. என்ன கீழே ஊத்துன டீக்கு 4.50? சுத்த காவாரி போய் ஹோட்டலா இருக்கு போல் இருக்க. யாருன்னு காட்டண்டா. வாங்க. அப்பு, இந்த உபரிய வச்சீங்களா இல்ல வச்ச இடத்துல தேய்ச்சீங்களா? என்னது? ஆமா, என்ன இந்த இடத்துல ஏதோ பெருச்சாலி செத்து நாத்த அடிக்குது? அது வேற ஒண்ணு இல்ல, 2 நாளா வயிறு சரியில்லை, அதுதான். ஆட நாரப்பழுகளா, ஓட்டலாடா அது. உள்ள நடனா ஒருத்தன் டீக்குள்ள வரல விட்டு உரியா. இங்க இந்த கர்ம வரையா? ஆமா, ஐயா நேமு? அம்பல வாயன். என்ன வாயன்? அம்பல வாயன். நல்ல வாயன். இந்த 100 ரூபாய் மீதிய கொடு. என்னது கையில கொடுக்காம? திருட. என்ன ஒரு விலையும் காணா? எப்படி முடியும்? சாதாரண ஓட்டமா ஒடியாந்துருக்கான். பிடி உஷா தம்பி மாதிரி ஒடியாந்துருக்கான். ஆஹா, தெய்வமே, அக்கால ஈஸ்வரி, இக்கால பரமேஸ்வரி, எல்லா தெய்வமும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுங்க. முத இப்பதான் திருட ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல உட்காந்து பிரிச்சு எண்ணி கட்டுக்கட்டா கட்டி பேங்க்ல பினாமி பேர்ல கொண்டு போட்ட வேண்டியதா. 100. என்ன சிகரெட் வருது? ஐயா, 10, 20, 30, 40. என்னது வெறும் 40 ரூபா தான் இருக்கு? அப்ப 100 ரூபாய போட்டு 40 ரூபா திருடிட்டு வந்திருக்கமா? அட பாவிகளா. ஐயா சாமி, ஆமா, உங்க பேர் என்ன வாயன் சொன்னீங்க? அம்பல வாயன். ஐயா, அம்பல வாயர யாரா அவன் பேர் சொல்லி பிச்சை கேக்குறவன்? பிச்சைக்காரனா? ஐயா இங்க பாருங்க, என்ன பாருங்க. ஆமா, நீ யாரு? யாரா? கொஞ்ச நேரத்துக்கு மேல 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் திருடிட்டு போடலங்க. அந்த திருடு நான் தாங்க. திருடனா? உன்னை பார்த்தா ஆபீசர் மாதிரி இருக்கு. யோ, ஏன் அப்படி அபாண்டமா புழுகுற? நான் உண்மையிலே திருடிட்டு போனவையா? நம்ப மாட்டியா? ஐயா, நீ தான் திருடுறேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வச்சிருக்க? ஏயா, திருடுறதுக்கு அடையாள அட்டை காட்டியா திருட முடியும்? சட்டம் இல்லாம தாயா திருடுவாங்க. நான் தாயா திருடுனேன். குடியா? இன்னும் நம்ப மாட்டியா? ஐயா, என்னையா எல்லாரும் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கீங்க? யாராவது வந்து மிச்ச காசை வாங்கி கொடுங்கய்யா. இங்க என்னடா கூட்டம்? கூட்டமா? ஏண்டா 2 பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க கண்ணுக்கு கூட்டமா தெரியுதா? இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே கூட்டமா தானடா இருக்குது. உன்னை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பாத்துருக்கேனே. அதான், அது பொழுதுபோக்குறதுக்காக டென்னிஸ் விளையாடுறப்ப பாத்து அடிச்சனா. அந்த கோர்ட்ல டென்னிஸ் எப்படிடா விளையாட முடியும்? உன் பேர் சிட்டி பாபு தானே? அட கரெக்டா சொல்றீங்களா? போன மாசம் தானே உன்னை உள்ள தூக்கி போட்டாங்க. நீங்க வக்கீல்ல? ஐயா, பொறுப்பு கட்டில பாரு, வக்கீலே வந்து என்ன திருடுன்னு சொல்லிட்டாரியா. என் காசை குடியா. நான் முத பார்த்த 100 ரூபாய் அது குடியா. நானும் அப்படித்தான். வியாபாரத்துல பார்த்தா முதல் 100 ரூபாய் தரமாட்டேன். அது என்ன பண்ண போற? பிரேம் போட்டு மாட்ட போறேன். ஏயா, பிரேம் போட்டு மாட்டுறது என்ன பிள்ளையார் படமா? இந்த பாரு, திருடனா இருக்க என்ன வீணா குலகாரன் ஆக்கிறாய். மரியாதை. இனிமேல் இந்த அம்பல வாயன் வாயால பேச மாட்டான். ஐயா, இந்த தீய சக்தி தெரிந்து எனக்கு நீதி வாங்கி கொடுங்க சாமி. சரி சரி, நீ எவ்வளவுக்கு சாப்பிட்ட? எவ்வளவு சாப்பிட்டேனா? எங்க சாப்பிட்டேன்? கீழே ஊத்துற டீக்கு 4 ரூபாய் 50 ஆச்சுன்னு பில்லு போட்டாங்கய்யா. நான் 100 ரூபாய் போட்டு 40 ரூபாய் திருடிட்டு போயிட்டு அந்த 40 தான் இது. மிச்சம் மிச்சம் 55 ரூபாய் 50 ஆச்சு இவரு எனக்கு தரணுங்க. டேய், நம்ம பில் எவ்வளவு ஆச்சு? 55 40. நம்ம பில் அவர் கணக்குல கழிச்சிட்டு மீதி 10 பைசா அவருக்கு டிப்ஸா கொடுத்துரு. எது? உங்க பில்ல ஏன் கணக்குல கழிக்கிறீங்களா? சாமி,
நல்ல தீர்ப்பு. நான் எங்க போனாலும் வந்துருங்க. என்ன என்ன இங்க வச்சு 40 காணா? அது எப்பவுமே உள்ள போயிருச்சு. இந்த 10 பைசா. 10 காசா? அட கழிச்சல போறவங்களா, 99 ரூபா 90 காசுக்கு கீழே ஊத்துன டீக்கு பில்லு கொடுத்த உலகத்திலே ஒரே ஆள் நான் தான்டா. நல்லா இருந்து போங்கப்பா. தம்பிங்களா கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? எதுக்கு? நான் போகணும். ஏன் உரசிக்கிட்டு தான் போறது? வாய கிளறாதீங்க, ஏற்கனவே புண்ணா இருக்கு. தள்ளுங்க. சாமி கும்பிட்டு போடா. ஆ? ஆ. ஆ. ஏய், என்ன பாக்குற? நல்லாவே தெரியுது. என்ன தெரியுது? வா, மாறு வேஷம் தான். தெரிஞ்சு போச்சா? ஆ. என்ன சார் வேணும்? ஆ? ஒரு அரைக்குள்ள காரா புந்தி வேணும். ஏயா சூ கடையில வந்து என்ன கேப்பாங்க? இப்படி உட்காரு. ஏயா ஓ, இதுல உட்காரியா? இதுலயா? காலத்துக்கு மேல வை. ஆ, ஆ. என்ன கலர் வேணும்? ஆ, கிளி பச்சையில கிடைக்குமா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஓஹோ. பஞ்சு மிட்டாய் கலரு? என்னது? இந்த வானவல் கலர் கிடைக்குமா? சரியா, உண்ட என்ன கலரியா இருக்கு? பிளாக் இருக்குது, பிரவுன் இருக்குது. ஆ, அப்படின்னா ப்ரௌன்ல கொடு. சைஸ்? சைஸ் 18. ஒரு காலுக்கு 9, 2 காலுக்கு 12 தானயா? காலங்கத்தால உனக்கு புரியல, நான் என்ன பண்ணுவேன்? யாரா சும்மா பயலா இருக்கேன். ஆஹா, என் தாத்தன் செருப்புல உலகமே தெரியுதியா? என்னையா பண்ணிட்டு இருக்க? கடைய போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். போட்டோ எடுத்த போதும் சூவ போடியா. கால எடுத்து மேல வையா. குடியா கால. இரியா, காலை உடிச்சு விடாதயா, இரியா. கிளிப்பச்ச மஞ்சளாம் கேக்குதா? போடியா போடியா. எனக்கு போட சும்மா போடியா போடியா போடியா. ரொம்ப ஓவரா துள்ளுடா. போடியா. இரியா. டா போடியா. இந்த செருப்பை கொண்டு போய் நல்ல அட்டை பாக்ஸ்ல பேக் பண்ணி பில்லோட கூட போறப்ப வாங்கிக்கிறேன். அப்படி என்னது இந்த செருப்பியா? ஏய், இந்த பாரு, என்ன ரொம்ப கேவலமா கேக்குறேன். இது சாதாரண செருப்பு இல்லையா? என் தாத்தா அந்த காலத்துல ஒரு நாளுக்கு வாங்கினது. இத கொண்டு போய் ஷோகேஸ்ல வச்சு நான் தினம் ஜாமிக்கு பண்ணு போ. பெரிய ஜமீன் சொத்து. ஆமாடா, ஜமீன் சொத்து தான். ஊர்ல வந்து கேட்டு பாரு, சொல்லுவாங்க. போயிட்டா. இவனு வர்றாங்களா? இல்ல, அருமையான சூ. ஐயோ, சூவோட போன சாமி கோச்சுக்கிறமே. கேட்டதும் கொடுத்தவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. இருக்கு கீதையின் நாயகனே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. என்ன பண்ணிட்டு இருக்க? பாடிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட? கிருஷ்ணன்ட்ட. போடா வெண்ண. அதுக்கு தான்ப்பா பாடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன? அப்பா, கிருஷ்ணன் இருக்கான, கிருஷ்ணன் அவன் ஒரு வெண்ண திருடன், நானும் திருடன். ஒரு திருடன் திருடன் கிட்ட பாட முடியும். அப்பதானே அவன் நல்லது கிட்ட பாத்துக்குவான். கிருஷ்ணன் அது. வேற யாரு? பாரு, மேல பாரு. யார் இந்த ஆளு? தும்பிச்சங்க எல்லாம் இருக்கு. பிள்ளையாரு தெரியுது இல்ல? அப்ப புள்ளியார் கோயில்ல வந்து கிருஷ்ணனை பத்தி பாடிட்டு இருக்க? இருக்கட்டுப்பா. பிள்ளையார்ட்ட பண்ண என்ன தப்பு? பிள்ளையார் போய் கிருஷ்ணன் சொல்லுவான், கிருஷ்ணன் போய் சிவன் சொல்லுவான், சிவன் போய் பார்வதிட்ட சொல்லுவாரு. அவங்க ஃபேமிலிக்குள்ள கலந்து பேசிக்கிறாங்கல்ல. லிங்க் இருக்குல்ல? ஆமா, திருடனேன்னு சொன்னியே, என்னத்த திருட? வாழ்க்கையில முத சுவ திடி இருக்கப்பா. சுவ. ஷூவா? எந்த ஷூ? அந்த சுட்டதை சுட்டுட்டாங்கேலே கிருஷ்ணா கிருஷ்ணா, சுட்டதை சுட்டுட்டாங்கேலே கிருஷ்ணா கிருஷ்ணா. மறுபடியும் கிருஷ்ணான்னு பாடுறியா? நான் புள்ளியார் தானே சொன்னேன். ஏன்டா கதற இப்போ? சு ஷூ சு. கழுத்துல செயின். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? காலை தூக்கி கிட்டி போட்டானே. அட எரும மாடு. ஐயோ,
கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. எதுக்கு பேசாம அந்த பித்தாள தட்டை எடுத்துட்டு போய் எங்கிட்டாவது போய் பொழைச்சுக்குருவோம். ஐயா நான் வந்துங்க ஒரு பெரிய திருடன். ஆமாங்க உங்க வீட்டுல இருக்க சாமான்ஜத்தை பூரா ஒரு வேனை புடிச்சு அள்ளிட்டு போலான்னு வந்தங்க. ஆனா இங்க இருக்க பொருளையும் உங்களையும் பார்க்கும்போது பயமாயி போச்சு. அதனால இந்த பித்தாள தட்டியாவது எடுத்துட்டு போய் 2 பேரிச்சம்பளம் வாங்கி திங்கலாமேன்னு ஒரு சபலம். நான் பேரிச்சம்பளம் திங்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன மன்னிச்சுக்குங்க. தட்டை வேணா திருப்பி தந்துடுறேன். நீ எனக்கு திருந்தா நானே தரேன். இந்த செயல உன்னால தரேன். ஐயா கொஞ்சம் ஐயா என் மகா பறவை என்னங்க பேசிக்கிட்டு கையில கத்தி எடுக்கிறீங்க? காரணமா தான். ஆஹா இந்த செயல நீங்க உத்தமத்தின சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கீங்க. குட், தேங்க்யூ. அப்ப நான் வரட்டுங்களா? நெவர். ஏன்? ஆனா ஒரு கண்டிஷன். என்னங்க? என் கூட கத்தி சண்டை போட்டு ஜெயிச்சிட்டு இந்த வீட்டுல இருக்கிறது எது வேணாலும் எடுத்துன்னு போலாம். ஆட ஏங்க லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சண்டை போட்டு ஜாமான் சட்டை கொண்டு போற அவசியம் எனக்கு இல்லங்க. எனக்கு இருக்குது. அதை எப்படி சொல்றீங்க நீங்க? என் வீட்டுக்குள்ள வந்துட்டியே. அப்ப உங்க வீட்டுக்கு வந்தா சண்டை பண்ணுமா? கண்டிப்பா. சண்டை போடலைன்னா உடம்புல தலை இருக்காது. யாருக்கு? உனக்குதான். கேவல தட்டுக்கு நம்ம தலையா? Never. வா 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 வா. எமது கையில் இருப்பது எமது குத்துவா, உமது கையில் இருப்பது உமது குத்துவா. நாளைக்கு இதே டைம்க்கு வரணும். எதுக்கு? சண்டை போடத்தா. வரலைனா ஊர்ல எங்கன்னா தேடி வந்து வெட்டுவேன். என்னடா எங்கடா நாய் கத்த சத்தம் கேக்குது? நாய் இல்லையா? நாதாயா? எடுவட்ட வயல நான் அப்படியே போறேன்னு சொல்ற கேட்டியாடா நீங்க? இருந்த ஒரே ஒரு சட்டையை கிழிச்சு விட்டாரு. யாரா என்ன